வணக்கம். வணக்கம். நாளைக்கு கார்த்திகை மாதம் பிறக்குது, திங்கக்கிழமை. ஒரே ஐயப்ப சாமி வேஷமாக தான் இருக்கும். ஆமாம், பக்கத்துல எல்லாம் சத்தம் கேட்டுட்ருக்கு. இப்போவே சரணமையப்பா சரணமையப்பா அப்படின்னு கோஷமெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த கார்த்திகை மாதம் விரதம், அந்த ஐயப்பனுடைய வரலாறு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னாலே உங்களுக்கு குளிர்காலம். உங்களுக்கு அது ஒன்று தெரிஞ்சிடும். கார்த்திகை, மார்கழி, தை வரைக்கும் அது தொடரும். பொதுவாகவே அந்த காலத்தில் உங்களுக்கு இந்த சொல்லுவாங்கள்ல பூமலை காலங்கள் அப்படின்னு சொல்லி, இந்த நேரத்தில் தான் நோய்வாய் அதிகமாக இருக்கும். அப்போ உணவு ரீதியான பழக்க வழக்கத்தை கரெக்டாக கொண்டுட்டு வரும். அப்போ இதில் விரதம் இருக்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வர விளையக்கூடிய நிறைய பொருட்கள் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். நிறைய கோயில்கள் வந்து காட்டுக்குள்ளே தான் இருந்தது. மன்னர்கள் காலத்தில் வீடுகள் யாருக்கும் கட்டி கொடுக்கல, கோயில் கட்டி கொடுத்தாங்க. அப்போ உங்களுக்கு மாதவிடாயான பெண்கள் மலை ஏறக்கூடாது. காரணம், கர்ப்பிணி பெண்ணினுடைய வாசனை மிருகத்துக்கு தெரியும். மாதவிடாய் காலங்களில் ரத்தம் வந்தாலும் மிருகத்துக்கு தெரியும். அது கர்ப்பிணி பொண்ணை விட்டுட்டு வரவங்களுக்கு ஒன்று. மிருகங்கள் 1-2, சிலது ஈவி இறக்கம் பார்க்காது. சில மிருகங்கள் தான் விடும். ஏன்னா மிருகங்களுக்கு எத்தனையோ 1000 மோப்ப சக்திகள் உண்டு. இங்கே ஒரு எலி பொந்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது மோந்து பார்த்து உள்ள எலி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அவ்வளோ தூரம் எலி உள்ள இருக்கும். நம்ம வேட்டைக்கெல்லாம் நாயை கூப்பிட்டு போகும்போது அப்படின்னு மோந்து பார்த்து உள்ள எலி இருக்கான்னு தோண்டி பிடிச்சிடும். அப்போ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் மிருகங்கள் மோப்ப வாசனை. அப்போ சொல்லுவான், ராத்திரி நேரம் வந்து ஆந்த கத்துனா வீட்டுக்கு ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, கோட்டாங்கத்துனா ஆகாதுன்னா ஆந்தைக்கு மட்டும்தான் கண்ணு தெரியும். ஆந்தை மகாலட்சுமியின் வாகனம். அப்படின்னா நம்மளை பாதுகாக்கக்கூடியது மகாலட்சுமி. செல்வம்ங்கிறது என்னது? இருக்கிறதுல மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம். அப்போ ஆந்த கத்துதுன்னா உன் வீட்டை சுத்தி மிருகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அது காட்டி கொடுக்குது. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி நீங்க கார்த்திகை மாசம் ஐயப்பனுக்கு மாலை போடுறீங்க, பெண்கள் போகக்கூடாதுன்னு சொன்னது இதுதான் காரணம். நீங்க ஐயப்பன் வந்து யாரு அப்படின்னா, சிவனும் பெருமாளும் ஒன்றாய் சேர்ந்தது. இதுக்கு நெல்லை மாவட்டத்துல சாஸ்தான பேர். ஆனா இங்க ஐயப்ப சுவாமி அவர் ஒரு அவதாரம் எடுத்து ஒரு அரக்கனை அழிக்கிறாரு, அழிச்சு மக்களை பாதுகாக்கிறாரு. ஆனா நீங்க சிவனையும் பெருமாளையும் சேர்ந்த உருவமா ஒரு தனி உருவத்தை ஐயப்பனா பாக்குறீங்க. சிவனும் பெருமாளும் தன் உடலில் பாதி சிவன், பார்வதி பார்த்திருப்பீங்க. சிவனும் பெருமாளும் ஒரு கோவில் இருக்காங்க, சங்கரன் கோவில் அப்படிங்கிற தென்காசி மாவட்டத்துல இருக்கு. அந்த கோவில இன்னும் ஐயங்கார் அதை ஏத்துக்கல. ஹரிஹர சுதன்னே இருக்கும் அங்க. ஹரிஹரன் அப்படிங்கிற ஹரியும் ஹரனும் ஒன்னா இருக்கிற ஒரே கோவில். அப்போ அந்த கோவிலுங்கிறது ஐயப்ப சாமிக்கு வந்து நீங்க சொல்லுவாங்க, ஐயப்ப சாமிக்கு தலை மேல சொரிமுத்தையனார் கோவில்னு ஒண்ணு மேல இருக்கும். இது அந்த அகஸ்தியர் வந்து இங்க உட்கார்ந்ததா ஒரு வரலாறு இருக்கும். அந்த மாவட்டத்துல இந்த சங்கரன் கோவிலும் இருக்கும். நீங்க ஐயப்ப சாமி கோவிலுக்கு ஒரு முறை போனா புண்ணியம்னா, நீங்க அப்படி மாலை கட்டி 18 வருஷம் போற புண்ணியம் இந்த சங்கரன் கோவிலுக்கு ஒரு முறை பௌர்ணமிக்கு போன கிடைக்கும். தெரியாது நிறைய பேருக்கு. ஏன்னா இங்க எந்த கோயில் நல்லா எப்படி பேசப்படுது, பிரபலமா இருக்குதோ அந்த கோவிலுக்கு மக்கள் போறாங்க. காரணம் என்னன்னா, நமக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை அவனுக்கு நல்லது கொடுக்குது. இறைவன் மீது பற்றுள்ள அனைவருக்கும் நல்லது நடக்கும். அது எந்த கோவிலா இருந்தாலும். முருகனுக்கு மாலை போட்டாலும் சரி, அம்பாளுக்கு மாலை போட்டா, ஆடினா அம்பாள் அம்மனுக்கு, முருகனுக்கு பூசம், ஐயப்பனுக்கு இந்த மாதிரி கார்த்திகை, எல்லா தெய்வத்துக்கும் மாலை இட்டால் நல்லது. புரட்டாசி மாசம் பெருமாள். ஆனா முருகனுக்கு எல்லாரும் போலாம், ஐயப்பனுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு மட்டும் தனி, பெண்கள் போகவே முடியாதுங்கிற கன்னி பெண்கள் மட்டும் போறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல இருந்த விஷயங்களை இன்னும் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இதுவும் இப்பவும் காட்டுக்குள்ள தானே போறது, பாதுகாப்பு இல்லாதது தானே. பாதுகாப்பு இப்ப நிறைய போக்குவரத்து வசதி வந்துருச்சு. ஆனால் அந்தந்த ஒரு கட்டுக்கோப்பில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு எல்லாரும் இறைவனை வணங்க அனுமதி உண்டு. இறைவனுடைய எந்த சாஸ்திரத்திலையும், ஐயப்பனுடைய வரலாறில்
மாதவிடாய் பெண்களோ கல்யாணமான பெண்கள் வரக்கூடாதுன்னு இல்லை, எனக்கு என் தாய் மாதிரி பெண் கிடைத்தால் திருமணம்னு சொன்னார். அதாவது எப்போ எனக்கு, அதாவது தாய் மாதிரி தின்னா அது பிள்ளையார், எப்போ எனக்கு கன்னி மாலை, அதாவது கன்னியா யாரும் மாலையே போடலையோ அப்போ நாம் திருமணம் அப்படின்னு ஒரு பெண் காத்துக்கிட்டே இருக்கிறதா ஒரு வரலாறு இருக்கு. அப்போ இன்னைக்கு வரைக்கும் கன்னியா ஒன்று போடுறாங்க அப்படின்னா அதை ஈண்டெடுப்பது தாய், தாய்மைங்கிற பெண். அவர் தாய்மையை மதிக்கிறதுனால ஆணும் சேர்ந்து ஒரு உருவம், அங்கே 2 ஆண் தான் சேர்ந்துருக்கு. அதை மணக்கக்கூடிய ஒரு பெண்ணு இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு பக்தர் கூடிக்கிட்டு தான் இருக்கு. அப்படின்னா இறைவனை எல்லாரும் வணங்கலாம். கார்த்திகை மாதம் மாலை போடுறது நல்லது தான். அது முருகனுக்கும் போடலாம், கார்த்திகையில் முருகனுக்கும் மாலை போடுவாங்க. அந்தந்த மாவட்டங்களில் அது சிறப்பு. கேரளாவுக்கு போகிறாங்க, தன் மாவட்டங்கள்லேயே நிறைய தெய்வங்கள், தன் குலதெய்வ கோயிலுக்கே போகிறதில்ல. ஆனால் ஐயப்ப சாமி கோயிலுக்கு நீ போகிறத விட சங்கரன் கோவிலுக்கு ஒரு முறை போய் பாருங்க, வாழ்க்கை அப்படியே மாற்றி கொடுத்துரும். ஏன்னா வெள்ளைக்காரன் காலத்தில் மருது பாண்டியர்ல அவரை கைது பண்ண வரும்போது புகையா போயிட்டாருன்னு தான் வரலாறு இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அவரை கைது பண்ணல. அப்போ அவர்கள் மருது சகோதரர்கள் கட்டிய கோயில் அது. மருது பாண்டியர் வம்சத்துல எத்தனையாவதோ மன்னர் கட்டின கோவில் அந்த வரலாறு. இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் தலப்புராணம் ஒன்று இருக்கு. நாம இன்னைக்கு எதையோ ஒன்று பேசணும்னு இருக்க முடியாது இல்லையா? முதல்ல நம்ம மாவட்டத்தில் உள்ள கோவிலுக்கு போகணும், நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அவங்க அதாவது சேர மன்னன், சோழ மன்னன், பாண்டிய மன்னன், மத்திய மன்னன் மாதிரி 4 மண்டலங்கள்ல இருக்கிறதுல தன்னுடைய சொல்லுவாங்க, தனக்கு போக தான் தானமும் தரும். உனக்கு பசியை வச்சுட்டு இன்னொருத்தங்களுக்கு உணவளிக்கிறது அதுவும் தப்பு. உன் தாயை வீட்டில் பட்டினி போட்டுட்டு நீ ஊர்ல இருக்கிற எத்தனை தாயை பார்த்தாலும் நீ பாவிதான். அதே மாதிரி தான் இன்னைக்கு தன் பூர்வீக வழியில் உள்ள தெய்வத்தையும் தன் மாவட்டங்களில் உள்ள தெய்வத்தையும் நீ சிறப்பாக எடுத்து செய்கிறது சிறப்பு. மற்றபடி பக்தி அனைவருக்கும் பொதுவானது. நீ இந்த கோயிலுக்கு தான் போகணும், போகக்கூடாதுங்கிற ஒரு கருத்து என்கிட்ட கிடையாது. எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போகலாம். முதல்ல தன்னுடைய பூர்வீகம், தன் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற தெய்வங்கள், நல்ல எண்ணற்ற சிறப்பான கோயில்கள்லாம் இருக்கு, தலப்புராணங்கள் இருக்கு. இன்னைக்கும் ஆன்மீகம்னு ஒன்று எடுத்ததுனால தான் சில கட்சிகளே வாழுது, இல்லைன்னா கிடையாது. உங்களுக்கு ஐயப்ப சாமிங்கிறது இன்னைக்கு எல்லா பக்கமும் இறைவனை நீங்கள் அந்த இடத்துல பிரபலமாக இருக்கிற எந்த கோவில நீங்கள் ஒரு நிமிடமாவது இறைவனை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட், பார்க்க முடியாது. ஒரு செகண்ட் தான் வெளில தள்ளிடுவோம். ஜெருகண்டி அது அங்கே இங்கே அப்படிதான் இருக்கு. இங்கே திருச்செந்தூர்லேயே பார்க்க முடியல. என்ன சொல்றேன், எல்லாமே இன்னைக்கு, அதாவது நீங்க ஏன் மற்ற நாள் நீங்க போய் பார்க்கலாமே, இந்த நேரத்துல தான் இறைவனை பார்க்கணும். அப்போ இறைவன் உன்னை அழைத்தால் தான் நீ அங்க போக முடியும் அப்படின்னா, அப்போ உன் பூர்வீகத்தில் உள்ள சாமி உன்னை கூப்பிடவே இல்லையா? கரெக்ட். தன் மாவட்டங்களில் உள்ள தெய்வங்கள் உன்னை பார்க்கணும்னு ஆசை. அப்போ வெளி மாநிலத்தில் உள்ள வெளி மாவட்டத்தில் உள்ள தெய்வம் தான். அப்பவும் பணங்காசு கிடைக்கும் தான் நீ மாலை போடுறேன். நான் வீடு கட்டிடுவேன், 4 பேரை போல முன்னுக்கு வருவேன் தான் கட்டுறேன். இறைவனுக்கு பக்தியோட இறைவனை எனக்குள் ஆட்கொண்டு இறைவனோடு வாழ போறேன்னு யாரும் இல்லை, அது சில பேர். அப்போ இன்னைக்கு ஆன்மீகம் வியாபாரம், அது அதுல மாலை போடுறாங்கன்னா அவர்கள் தனிப்பட்ட கருத்து. ஐயப்பனை குறை சொல்லலை, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை சொல்றேன். தன்னுடைய பூர்வீகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இப்பவும் நீங்க மாலை போடணும்னா பக்கத்து ஊர்ல உள்ள ஒரு கோயில தான் போடுவேன், கலெக்டர் தான் அங்க. அப்பவும் இன்னைக்கு உனக்கு ஒரு செகண்ட் நீ நிக்க விட மாட்டான். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் எங்கேயுமே கிடையாது. அதுக்கு தான் திருச்செந்தூரை சுற்றி இன்னைக்கு ஃபுல்லாக லாட்ஜி தான். எத்தனை வீடு போயிருக்கும், அந்த வீடு போனவங்களுடைய சத்தம் வெளியில் கேட்காது. அன்னைக்கு ஏழையின் குடிசையில் இறைவன் வாழுகிறான், ஏழையின் குடிசையை இடித்து இன்று இறைவனை வாழ வைக்கிறான் பணக்காரன். அவ்வளோதான். அப்போ பணம் இருக்கிறவன் இன்னைக்கு இறைவன்கிட்ட என்ன வேணாலும் பண்ணலாம். மாலை இடுவது இறைவன் மீது கொண்ட பக்தி. நீ மாலை போட்டு விரதம் இருப்பது அதற்குண்டான பலன் உனக்கு கிடைக்கும். ஆனால் அதை முறைப்படி நான் நல்லா இருக்கணும்னு போடும்போது நீங்க எல்லாரும் போடுங்க. ஆனா பூர்வீகத்தை மறந்து பிறர் கோயிலை செல்லாதீங்க. ஐயப்ப சாமி கோவிலுங்கிறது எனக்கும் பிடித்தமான ஒருவர் தான். ஏன்னா நானும் முருகப்பெருமாளுங்கிறது ஒரு அம்பாளை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஐயப்பனுக்கு மாலை போடலாம்,
இந்த கார்த்திகை மாதம் விரதம் இருக்கலாம். சபரிமலை என் தம்பி கூட மாலை தான் போடுறான், வீட்டில் பூஜை நடக்க தான் செய்யும். எனக்கு அதில் என்ன உடன்பாடு அப்படின்னா, ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டாதான் உனக்கு இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னா, சாஸ்தா அப்படிங்கிறது ஒன்று வெளியில் வந்தால் குலசாமி வெளியில் வருங்கிறது தென் மாவட்டத்தினுடைய கருத்து. அப்போ ஐயப்ப சாமி கிட்ட போனால் முதல்ல உன் குலசாமி தான் வரும். உனக்கு ஐயப்ப சாமி கோயிலுக்கு போக முடியாதவங்களுக்கு ஒரே கருத்து, தென்காசி மாவட்டத்தில் இருக்க சங்கரன் கோவிலுக்கு பௌர்ணமிக்கு ஒரு தடவை போயிட்டு வா, உன் குலசாமி வீட்டுக்கு நீ கூப்பிட வேண்டாம், அதே வந்து ஐயப்பனும் சிவனும் பெருமாளும் சேர்ந்த உருவத்தை நீ அங்க பார்க்கலாம். நீ சேர்ந்து மறு உருவத்தை பார்க்கிற, சேர்ந்த முழு ஒரு ஒரிஜினலான அதாவது உண்மையான உருவத்தை நீ பார்க்கலாம். சங்கரன் கோவிலுக்கு போங்க, வாழ்க்கை மாறும்.